எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செஞ்சா போதும் சார். சொல்லுங்க. அர்ஜுன், ஒரு போலீஸ்காரனா என்னோட மூளை பேசுறவன் உண்மைதான் பேசுறானா இல்ல பொய் பேசுறானான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையதான் பேசுறீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு இல்ல அர்ஜுன், அன்னைக்கு நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அது சும்மா பேச்சுக்கு சொல்லல, உண்மையிலேயே உணர்ந்துதான் சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அதை நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பாத்தீங்களா, போன் அடிக்குது. நான் சொன்னது சத்தியம். சுந்தரமூர்த்தி அங்கிள் தான். சொல்லுங்க அங்கிள். நாளைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? வரேன். என்ன விஷயம்? எல்லாம் உங்க கல்யாண விஷயம்தான். நாளைக்கு ஐயரை வர சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா முகூர்த்த தேதி குறிச்சிடலாம். சரி, கண்டிப்பா வரேன். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயமா பேசணும். என்ன விஷயம் மாப்ள? நாளைக்கு நேர்ல வரேன் அங்கிள், அப்ப சொல்றேன். சரி. அர்ஜுன், உண்மையை சொல்லணும்னா எனக்கு அன்பு செல்வியை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வேற அன்பு செல்வி என்னோட லைஃப் பார்ட்னர்னு சொல்றீங்க. சப்போஸ் உங்களால அவங்க தான் உங்க ஒய்ஃப்னு நிரூபிக்க முடியலனா ஏன் வழியில நீங்க குறுக்க வரக்கூடாது. சார், இதுல தப்பா நினைக்க எதுவுமே இல்லை சார். அவ என்னோட வசு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை சார். அதை செய்ய முடியலன்னா என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் சார். அடுத்த நிமிஷம் உங்க வழியில இருந்தோ வாழ்க்கையில இருந்தோ நான் விலகி போயிடுவேன் சார். உங்க கல்யாணத்துல அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் சென்னைக்கு கிளம்பி போயிடுவேன் சார். நீங்க என்ன நம்பலாம். புரியுது அர்ஜுன், என்னோட வாழ்க்கை இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க பாதியில் நிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். டேக் யுவர் சான்ஸ் அண்ட் வின் திஸ் கேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். இதை நான் மறக்க மாட்டேன். ஐயா ராசா, எங்கேயா போன? போகும்போது இங்க தான் போறேன்னு சொல்றது இல்லையா? உன் பாட்டி தப்பிச்சு போயிட்டாயா? பாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, எங்கேயா போன? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. வசுவோட வீட்டில் வசுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்னைய சொல்ற? நெசமாவா? ஆமா பாட்டி, வசுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சரி, இதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதிச்சிட்டா உத்தமன். இப்பதான் கிணத்துல விழுந்து அவ்வளவு கலாட்டா இருக்கு. இதுக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றாங்கன்னா இவங்களும் சம்மதிச்சிட்டாங்கன்னு வேற சொல்றீங்க. என்னால நம்ப முடியல தம்பி. என்னாலையும் தான் நம்ப முடியல. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன பேராண்டி அது? ஐயா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுயா. ஆனா இது மட்டும் வேண்டாயா. அவனுங்க கொலகார பசங்கய்யா. ராசா, தாத்தா சொல்றது நிஜம்யா. இது ரொம்ப ஆபத்தா இருக்குயா. அவங்க எல்லாம் ரொம்ப பொல்லாத பயலுவ. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாமியா. தேவையில்லாம நீ போய் மாட்டிக்காத. பாட்டி, எனக்கு என் வசு வேணும் பாட்டி. அவளுக்காக நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு வேற வழியே இல்ல பாட்டி. நீ இருப்பையா? ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கும் நீதானையா முக்கியம்.
நீ இப்படி சொல்லும் போதே வயித்துல புளிய கரைக்குது ஐயா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க நிலைமை யோசனை பண்ணி பாத்தியா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். தயவு செஞ்சு இந்த யோசனையை விட்டுறியா? உத்தமா, கூடவே இருக்கிய, கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. என்ன வள்ளியம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தம்பி, நீங்க வசு மேடம் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தீங்கன்னு நான் பார்த்தவன். அதனாலதான் நீங்க இத்தனை நாளா எது செஞ்சாலும் கூடவே இருந்தேன். ஆனா நீங்க இப்ப சொல்ற விஷயம் எனக்கே பதறுது தம்பி. என்ன தம்பி, கல்ல கட்டின்னு கிணத்துல குதிக்கிற மாதிரி தாத்தா பாட்டி சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. எனக்கு என்னமோ அதான் சரின்னு படுது. ராசா, உத்தமன் தான் இவ்வளவு சொல்றாருல்ல, கொஞ்சம் கேளு ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது பாட்டி. நீங்க என் மேல உள்ள அக்கறையில பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல உத்தமன். இதான் எனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இதை தவற விட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வசு என்னை விட்டு போயிடுவா. அப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இருக்காது தாத்தா. என்ன பேராண்டி இப்படி பேசுற? தாத்தா, இது என் வாழ்க்கையில வாழ்வா சாவாங்கிற போராட்டம். மலை உச்சியில இருந்து வசு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி இதோ இந்த கையில தான் நான் பிடிச்சிருந்தேன். அப்ப மட்டும் பிடிச்சிக்க பாரு, கூட ஒரு கயிறோ இல்ல யாராவது இருந்திருந்தா ஏப்பா, நான் என் வசுவை இழந்திருக்கவே மாட்டேன் தாத்தா. இப்ப வெறும் நம்பிக்கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையோட உச்சியில இருக்கேன் தாத்தா. இது மட்டும் போச்சுன்னா என் வாழ்க்கையை இருட்டா போயிடும் தாத்தா. என் வசுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் தாத்தா. அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் வாழவே வேணாம் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க தாத்தா. அஞ்சலா, இதோ வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்கல்ல, ஐயரும் நாள் குறிக்க வராரு. நீ பூஜை ரூமுக்கு போய் சாமிக்கு விளக்கேத்தி வை. விளக்கெல்லாம் ஏத்திட்டங்க. ஏய் வீரா, என்ன நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க, இங்க நின்னு போனை நோண்டிட்டு இருக்க? போய் வந்துட்டாங்களான்னு பாரு. சரிங்க. என்ன இவன் இப்படி இருக்கான்? ஆளு வளர்ந்துருக்கான ஒழிய அறிவே வளரல. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க. சுந்தரம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சே, ஐயர் இப்ப வந்துருவாருல? அப்பா அதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாருப்பா. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நம்மள மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த அர்ஜுன் இந்த கல்யாண விஷயத்துல மூக்க நுழைக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம இருங்க. மாமா மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க ஐயா. வணக்கம். வாங்க மாப்ள. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. இவ்வளவு சீக்கிரம் நாள் குறிக்க கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க. வணக்கம். நல்லதெல்லாம் உடனே நடக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆ, கல்யாணம் முடிவாகி போச்சு, அப்புறம் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு? அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தோணுச்சு. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே சம்பந்தி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்பு செல்வி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுவே எங்களுக்கு போதும். என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளவு சீக்கிரம் நாள் குறிச்சா கல்யாண வேலைகளை முடிக்க நீங்க தான் கஷ்டப்படணும். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சம்பந்தி. என்ன செய்யணும்னாலும் செஞ்சு முடிக்க ஆள் நிறைய இருக்காங்க. அங்கிள், மாப்பிள்ளை வீடு சைடுல இருந்து எந்த உதவியும் இல்லைன்னு நீங்க நினைக்கூடாதுன்னு தான் நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். அப்படி என்ன ஏற்பாடு மாப்ள? நான் ஒரு முக்கியமான நபரை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரு தான் ரவுடிங் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது. மாப்பிள்ளை வீட்டு சார்பா நீங்க அவரை வேலைக்கு வச்சுக்கணும். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் அவரை வர சொல்றேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரையே காப்பாத்திருக்காரு, அவருக்கு நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம்ல. கூப்பிடுங்க, அவரையும் சேர்த்து வரவேற்போம். தேங்க்ஸ் அங்கிள். தம்பி, இவனா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கங்க. இவன் அங்கிள், இவர்தான் ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு. அன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேரு கரெக்டா சொன்ன ஞாபகம் இல்ல. இவர் பேரு அரவிந்த். மாப்பிள்ளை வீட்டு சார்பா இவர் தான் கல்யாண வேலையை பாப்பாரு. இவரை நீங்க வேலைக்கு வச்சுக்கணும். மாப்பிள்ள கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
இவனுக்கு கல்யாண வேலையை பத்தி என்ன தெரியும்? அதானே அரவிந்த், கல்யாண வேலையை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம்னா சாதாரண விஷயமா? பிரம்மாண்டமா பண்ண வேண்டாமா? முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வரணும், பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி ஐயரை கூப்பிட்டு ஒரு முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை அடிச்சா மட்டும் போதுமா? அதை எல்லாருக்கும் தரணும், எல்லாரையும் வர சொல்லணும், வந்தவங்களை கவனிக்கணும், தாலி செய்ய கொடுக்கணும், மாலை செய்யணும், அதுக்கப்புறம் பந்தக்கால் நடணும், நகை நட்டு வாங்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கின ட்ரெஸ் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு போட்டு போட்டோ எல்லாம் எடுக்கணும். அது மட்டுமா, மண்டபத்தை புக் பண்ணணும், புக் பண்ண மண்டபத்தை நல்லா டெக்கரேட் பண்ணணும். அதோட முடியுமா? கல்யாண நாள் நெருங்கிடும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு, பொண்ணு அழைப்பு இருக்கு, மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு கூட்டு வரணும், பொண்ண மண்டபத்துக்கு கூட்டு வரணும். இவ்வளவு வேலை இருக்கு. இது மட்டுமா, ஒட்டுமொத்த ஜனங்களும் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போறதுக்கு ஒரு நல்ல சமயக்காரனை புடிச்சு காலையில என்ன பண்ணும், மதியம் என்ன பண்ணும், நைட் என்ன பண்ணும் சொல்லி சொல்லி வேலை வாங்கணும்ல. அது முக்கியம் இல்லைங்களா? இது மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. ஐயர் மந்திரம் ஓத மாப்பிள்ள அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கும் போது பொண்ணு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து உட்கார ஐயர் மாப்பிள்ளை கிட்ட அந்த தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ள அப்படியே அந்த தாலிய பொண்ணு கழுத்துல கட்ட எல்லாரும் வாழ்த்த சுபம் சுபம் சுபம். இந்த கல்யாணம் அழகா முடியும். ஓகே வாங்க, இது போதுமாங்கய்யா? சபாஷ். என்ன அங்கிள், கல்யாண வேலையை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதுமா இல்ல இன்னும் தெரியணுமா? இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கிள் நான் முழு பொறுப்பையும் இவர்கிட்ட கொடுக்க சொல்லல, கூட மாட ஒத்தாசையா எடுபடியா வச்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். இவன் மட்டும் இங்க தங்குனா நிச்சயமா கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுவான். அது போதும் நமக்கு. மாமா ஒரு நிமிஷம். சொல்லு மாமா, அந்த அர்ஜுன் என்ன விருந்தாளியாவா வந்திருக்கான்? வேலைக்காரனா தானே வந்திருக்கான். இருந்துட்டு போட்டுமே. இவனுக்கு வேலை கொடுத்து இவனை பண்ற டார்ச்சர்ல இவன் அன்பு செல்வி பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. இதெல்லாம் சரிப்பட்டு வரும்ன்றியா? முதல்ல ஒத்துக்குங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இதை வளரவிடக்கூடாது, நிறுத்தியாகணும். சரி மாப்ள, நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் மறுபேச்சே இல்ல. அவர் இங்கே இருக்கட்டும். நல்லது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்? நமஸ்காரம் அண்ணா. இதோ ஐயரே வந்துட்டாரே. வாங்க சாமி. என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? கோயில்ல கொஞ்சம் பூஜை இருந்தது. ஒன்னும் அவசரம் இல்ல, வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க சாமி. சாமி, நான் ஏற்கனவே 2 பேரோட ஜாதகத்தையும் கொடுத்து அமிச்சேன். நல்ல நாள் பாத்துட்டீங்களா? எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். வர்ற மாசம் 7ஆம் தேதி 1, 18ஆம் தேதி 1, 24ஆம் தேதி 1, 30ஆம் தேதி 1, மொத்தம் 4 முகூர்த்தம் இருக்கு. அப்படின்னா 18ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா இருக்கு, அன்னைக்கு வச்சுக்கலாமே. சாமி, நான் தான் சொன்னனே, முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். முகூர்த்தம்னா 7ஆம் தேதி. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி கல்யாண வேலைகள்லாம் முடிக்கிறது? அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்தா மட்டும் போதும். மாமா, அதுக்கு தான் அரவிந்த் இங்க இருக்காப்லே. கல்யாண வேலைக்கு நல்லா இவரை பயன்படுத்திக்கங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க உங்க வேலையெல்லாம் பாருங்க, எங்க சைடு வேலைகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தி, நாளைக்கே நாங்க பந்தக்கால் நடலான்னு இருக்கோம். அதெல்லாம் உங்க சௌகரியம், நீங்க சிறப்பா செய்யுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேங்க. வாங்க வாங்க. வரோம். சரிங்க. வரங்க சம்பந்தி. அங்கிள், அரவிந்த் நல்லா பாத்துக்கோங்க. அதனால என்ன மாப்ள, நல்லா கவனிச்சிடுறோம். அது போதும். ஒட்டகம் மாதிரி கூடாரத்துக்குள்ள தலைய விட்டுருக்கான். இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. வரேன். வாங்க. போயிட்டு வாங்க. வரேன். போங்க வாங்கப்பா. வா. வசு, நீ இங்க என்ன பண்ற? வசு பயப்படாத. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. வசு, கங்க்ராச்சுலேஷன். முகர கட்ட.
பலி கொடுக்க போற ஆட குளிப்பாட்டி மரியாதையா உட்கார வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சீக்கிரம் உன்னை பலி கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். அடிமை வேலை செய்ய வீட்டுக்கு வந்துட்டு இதுல உனக்கு கல்யாண ஆசை ஒரு கேடா? வசு, உன்னை பாங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எப்படி பேசுன இப்படி? கிட்ட வராத. என்ன வசு, என் செல்ல குட்டி இல்ல. இங்க பாரு. இந்த கொஞ்சற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் வீட்டுக்கு நீ வேலைக்காரனா வந்திருக்க, ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. அப்படியோ? என்ன வசு, இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? டேய் வாங்க. இங்க என்ன பண்ற? சும்மா சுத்தி பார்த்துட்டு வீடுலாம் பயங்கரமா இருக்கே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேனா. பார்த்ததெல்லாம் போதும், அங்க மாமா கூப்பிடுறாரு, வா. இதோ வந்துட்டு போங்க, அப்புறம் பார்க்கலாம். போங்க போங்க. ஐயா கூப்பிட்டீங்களா? வீரா, இவன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது வேலைக்காரன். இனி எல்லா வேலையும் இவன் தான் நம்ம வீட்டுல செய்யணும். சரிங்க ஐயா. ஆமா மாமா, சாதாரணமா வேலைக்கு சேர்ந்தா சாதாரணமா நடத்தலாம். ஆனா சாரு மாப்பிள்ளையோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்காருல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலா தானே நடத்தணும். அதத்தான் சொன்னேன். இனி இந்த வீட்டுல எல்லா வேலையும் இவன் தான் செய்யணும். வீட்டு வேலையில இருந்து தோட்ட வேலை வரைக்கும், சாணி அள்ளுறதுல இருந்து அழுக்கு துணி வெளுக்கிற வரைக்கும், பாத்திரம் தைக்கிறதுல இருந்து பால் கறக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இவன் தான் செய்யணும். மத்த வேலைக்காரங்களெல்லாம் களத்து மேட்டுக்கு அனுப்பிடு. ஒத்த ஆளா இவன் எல்லா வேலையும் பார்ப்பான். என்னடா பாப்ப இல்ல? பாப்பேங்கய்யா, பாப்பேன். அதெல்லாம் பாப்பா மாமா. இது யார் வீடு, இங்க கால் எடுத்து வச்சா என்ன நடக்கும்னு எல்லாம் தெரிஞ்சு எதுக்கும் துணிஞ்சுதானே வந்திருக்காரு. பாருங்க, நல்ல பரம்பரை வேலைக்கார மாதிரி கையை கட்டி நிக்கிற பௌச. வீரா, இவன் நடிப்புல மயங்கிறாத. இவன் ஒழுங்கா வேலை பாக்குறானான்னு பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏதாவது செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். மாமா, இவனை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, இவனை வாங்க போற வேலை இல்ல, இந்த வீடு இல்ல, இந்த ஊரே வேணான்னு ஓட போறான். இங்க பாரு, இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையா வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த, இப்ப மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா வந்திருக்க. இப்படிலாம் நீ யோசிச்சதுக்காக வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட போற. வீரா, இனி உன் பொறுப்பு தான்டா. அதெல்லாம் தரமா செஞ்சிடலாம் மாமா. இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா தான் வந்திருக்க, அத மட்டும் தான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கணும்னு நீ நினைச்ச, உன் தொலை தப்பாது. கடவுளே, இந்த அர்ஜுன் ஏன் தான் இப்படி பண்றானோ தெரியல. இந்த வீட்டுல வச்சு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எப்படி நிம்மதியா வாழ்வேன்? என் கண் முன்னாடியே என் அண்ணன் பையனை கொண்டு போடுவேன்னு மிரட்டுறாங்களே, பார்த்துட்டு சும்மா இருக்கனே. இதெல்லாம் என்ன ஜென்மம்? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? மஞ்சுளா, மஞ்சுளா, கூப்பிடுற காதல விழல. உள்ள இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வேலைக்காரங்கிட்ட கொடு. இவன் வெளுத்து கொடுப்பான். ஏய், துணியெல்லாம் நல்லா வெளுக்கணும். வெளுக்கல உன்னை வெளுத்து போடுவோம், ஜாக்கிரதை. உங்க வேட்டி சட்டை, உங்க அன்றாயரு. ஓகே ஓகே, இது எல்லாமே தகதகன்னு மின்னும். ஏய், போறேங்கய்யா, வேலையை பாரு. ஏய் மஞ்சுளா, என்ன நின்னுட்டு இருக்க? போய் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போடு. செம்மையா நடிக்கிறான். இவனை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இவன் இங்க இருந்தான்னா கல்யாணம் தன்னால நின்றும். என்ன நடந்தாலும் இவனை வீட்டை விட்டு வெளியில போக மட்டும் விட்டுறக்கூடாது. என்னம்மா இது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்னடி செய்யறது? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட மாதிரி இருக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ஏன் தான் இந்த அர்ஜுன் இப்படி பண்றானோ தெரியலையே. கடவுளே, எங்க போய் முடிய போதோ.